வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? நான் சின்னதாசங்க. என்ன ஊருங்க நீங்க? நான் கத்திரிமலை. சரிங்க. இந்த மங்கம்மாள் மகாலட்சுமியுடைய விசேஷத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, குறிப்பா வந்து அமுது எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமுது எடுக்கிறது அப்படின்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். அமுதுன்னாங்க கருங்கலூர்ல அந்த கால தலைமுறையிலீங்க மங்கம்மா கோயிலுக்கு வருவாங்க. கவுண்டருங்க, கீழ்நாட்டு கவுண்டருங்க, அவங்க வருவாங்க. அங்க வந்து தடவழி பாதிக்கிட்டு வருவாங்க. அந்த காலத்துல தடவழியிலிருந்து இது பண்ணிக்கிட்டு மலை வருவாங்க. அப்போ வந்து மங்கம்மால வாக்கு கேட்பாங்க, பூவாக்கு விட்டுருங்க. அம்மா நான் ஊர்வலம் இறங்குறேன்னு சொன்னா அன்னைக்கு அந்த கிராமத்துக்கார கருங்கலூர்காரங்க அது இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த ஆய் இறங்குறேன்னு வாக்காகி போச்சுன்னா அமுதுக்கு கீழே கொண்டு வருவாங்க. அப்படி வந்த உடனே அடிமலையில ஒரு பதி இருக்குங்க, மங்கம்மா பதி. அங்க மங்கம்மா அங்க வந்து ஒவ்வொரு பூஜை போடுவாங்க. ஒரு பூஜை போடுவாங்களா. அடுத்ததுல ரங்கசாமி கோவில் வந்து அங்க ஒரு பூஜை போடுவாங்க. அடுத்ததுல வந்து கருங்கலூருக்கு பெரியடிச்சு கோயிலுக்கு வந்து மங்கம்மா உட்காருவது வழக்கங்க. அந்த வந்து அமுது கொடுப்பது வழக்கம். அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற ஒரு கிராமங்கள் சந்திரியூர், மேட்டுப்பாளூர், இப்படி சில ஊர் பேர் இருக்குது இல்லைங்களாங்க. அந்த ஊருக்காரில் வந்து அந்த அம்மா இடத்துல வாக்கு கேட்பாங்க. வாக்கு கேட்டு அந்த அம்மா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு நான் அமுது போயிடுறேன்னா அந்த ஊருக்கா எடுப்பாங்க. இந்த திருவிழாவை நம்ம பண்ணிக்கிட்டு இதனால வந்து காலகாலமா எங்க பாட்டங்காலத்துல பண்ணிக்கிட்டு நடைமுறைங்க. ஐயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மங்கம்மாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சாமி வந்து கத்திரிமலையில தான் குடிக்கொண்டு இருக்கு. இதுக்கு சிறப்பான முறையில எந்தெந்த காலகட்டத்துல வந்து இதுக்கான பூஜைகள் எல்லாம் நடக்குது, இது விசேஷ காலங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. பாட்டா பெரிய சரியான இருக்கிற முன்ன இருந்து காலத்துல இருந்து அங்கே வளர்ந்துக்கிட்டோம், அங்கே பூஜை பண்ணிக்கிட்டோம், அங்கே மங்கம்மா கோயில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதிலே இருந்து அந்த காலத்துல இருந்து சித்திரை மாசத்துலேயே ஒரு பண்டிகை, அப்புறம் பெரட்டாசியில ஒரு பண்டிகை, 2 பண்டிகை பண்ணி அங்கேயே பண்ணுவாங்க. பண்ணி அந்த கிரியேறும், சித்திரை மாதத்தில் கிரியேறும், பெரட்டாசி மாதத்துல அங்கேயே மெரவணைகை ஓட்டுவாங்க. நல்லா கொண்டாட்டம் பண்ணுவாங்க. சரிங்க சாமி. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசியில ஒரு விசேஷம் நடக்குது, சித்திரையில ஒரு விசேஷம் நடக்குது மாதிரி சொல்றீங்க. இந்த விசேஷ காலங்கள்ல வந்து மலையில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க மட்டும் செய்வீங்களா, இல்ல கீழே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வருவாங்களா, இது எப்படி இணைந்து செய்வீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்து, அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் எல்லாம் எங்க மாசூர் மலை, பெருங்கலூர், அப்புறம் பவானி, பரகூர், இந்திய ஏரியாவில எல்லாம் குளத்தூர்ல இருந்து எல்லாமே ஏரியாவெல்லாம் வந்து அங்க கோயிலுக்கு பண்டிகைக்கு வருவாங்க. இந்த 2 பண்டிகைக்கு வந்து விசேஷம் கொண்டாடுவீங்க. சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புரட்டாசி பாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷத்துல எந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கும்? சித்திரை மாசத்துலயே பண்டிகை நடத்தி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறு வருவாங்க. அப்புறம் காலையில ஏறினா கிரிகை ஏறுவாங்க. கிரிகை ஒரு 7-8 மணிக்கு கிரி ஏறி கீழே 12 மணிக்கு வந்துடுவாங்க. கீழே வந்த உடனே அப்புறம் நாட்டில இருந்து ஒரு 2-3 மணிக்கு குண்டா இருக்கும். குண்டத்து பூஜை பண்ணி அப்புறம் காலையிலேயே மெரவணைகை ஓட்டுவோம். மெரவணைகை சுற்றி கோயிலுக்கு சுற்றி ஓட்டி அப்புறம் எல்லாம் முடிச்சு அப்புறம் எல்லாமே சாமி கொண்டாடிட்டு அப்புறம் கீழே வந்துருங்க. அது வந்து விசேஷம் முடிஞ்சிருது. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? இந்த கிராமங்கள்ல வந்து எந்த மாதிரிலாம் அமுது எடுக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வந்து அன்னைய காலத்துல சாமிய நெஞ்சலை கட்டிட்டு வருவாங்க. அப்போ வந்து ரோட்டு கிடையாது, கரண்ட் கிடையாது, தடம் கிடையாது. அப்போ வந்து மலைக்காரு கீழ்நாட்டுக்காரு எல்லாம் போய் வாக்கு கேட்டு நெஞ்சலை கட்டிட்டு வந்து அப்போ ஒரு காலத்தில் அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஒரு ரோட்டான பின்னாடி 144 கிலோ 5 பஞ்சலோ சிலையை பண்ணி அதை வண்டி டிராக்டர்லாம் போகிற வசதியாக வாய்ப்புலாம் பண்ண பின்னாடி வாக்கை கேட்டு இறங்கிட்டு வந்து இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு 1 கருங்கலூர், இப்படியே காளையனூர், கவுண்டனூர், தெலுங்கனூர், சந்திரியூர், பண்ணவாடி, கோரப்பள்ளம், குத்தரிக்கல்லுக்காடு, இந்த மாதிரி லக்கமட்டி பல ஊர்லேயும் வாக்கு கேட்டு அந்தந்த கவுண்டருக்கு அவங்க போய் அந்த கடவுளுக்கு நல்ல மகாலட்சுமிக்கு தரிசனம் பண்ணி அது கொண்டுக்கிட்டு வர்ற அது பழமொழி பழக்க வழக்கங்கள். அது 1. 2வது வந்து தனிப்பட்ட முறையில் அமுது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காட்டில் காற்று இருக்குது, வீட்டில் உடலுக்கு சரியில்லை, நான் வாக்கு கொடுத்து என்னோட இடத்துல வந்து ஒரு பூசை வாங்கிக்கா, ஒரு பொங்கல் வாங்கிக்கான்னு கும்பிட்றாங்க. அது அவங்களோட இஷ்டத்துக்கு அதுக்கு ஆயாளுக்கு காணிக்க வச்சுட்டு அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். பொதுவான கருத்து இப்போ சந்திரியூர் இருக்குன்னா சந்திரியூரில் எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து பொதுவான அமுது கொடுத்து இந்த ஆயாளை கொண்டாடி 15 நாள் கழித்து அதை அணைச்சி விட்ருவாங்க. அணைச்சி விட்டு எல்லாரும் மலைக்காரு
கீழ் நாட்டுக்காரு எல்லாமே கவுண்டரு, ஊர் கவுண்டர், அதுக்கு இருக்கிற 7 ஊர் கவுண்டர் எல்லாம் சேர்ந்து கணக்கு வழக்கு பார்க்கறது. புரட்டாசி, கிரி பண்டிகை, ஒரு மலைக்காருக்கோ நம்மளுக்கோ எந்த ஒரு இதெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இப்போ வந்து கோயில் கல் கோயிலில் கட்டிக்கிட்டு இருக்குது. பணம் இல்லாமல் வந்து வராமையும் போயிட்டு இருக்குது. அந்த கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கோவரங்கட்டில் முன்னாடி மூலசாரம் மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் முன்னாடி கட்டல. இந்த மாதிரி இதுக்காக சாமி ஊர்வலம் போட்டு இதில் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு பொறுக்கி சேர்த்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த கோயிலை கட்டுறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு. மலையில வாழக்கூடிய மலைவாழ் மக்களும் இங்க கீழே இருக்கக்கூடிய கிராம மக்களும் இணைந்து எத்தனை ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்கு? அதெல்லாம் பாட்டு காலத்தில் ஒரு 500 ஆண்டு இருக்கலாம். இந்த வந்த பின்னாடி அவங்களாம் போன பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம், சுமார் 2-3 தலைக்கட்டு 4 தலைக்கட்டா நாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. கோயிலை வந்து எந்த மாதிரி எந்த வகையில நீங்க அமைக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எதுக்கான செலவு எவ்வளவு ஆகும்? செலவு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் சுமாருக்கு எஸ்டிமேட் போட்டிருக்குது. ஆனா இருந்தாலும் இப்ப வந்து அதுல ஏத்துறதா இறக்குறதாங்கிறது நிதியில தான் இருக்குது. அது வந்து நல்லா கட்டி கோவரம் கட்டுறது, ஒருத்தன் கட்டுறாங்கிறான், ஒருத்தன் பணம் கொடுக்கறான். இந்த மாதிரி வந்து ஒரு நேரம் நாயா கொண்டு வந்து எந்த நிலைமையில விட்டு எப்படி சேருது, தளவு சேருங்கிறது இப்ப நம்மளால கணிக்க முடியல. அதனுடைய எப்படி இது இருக்குதா, அருள்வாக்கு இருக்குதா, அது மாதிரி தான் நடக்குங்கிறது எங்களுடைய கருத்து. சரிங்க, இது வரைக்கும் சிறப்பான தகவலை சொன்னீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.